அடச்சை அடச்சை அடச்சை, இதுதான் கண்டென்ட்டேவா? இதை நோக்கி தான் போதா? கன்றாவியா இருக்கு. என்னடா முதல் நாளே இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான கண்டென்ட் வரப்போகுது அப்படின்றத இவங்க முதல் நாளே சொல்லிட்டாங்க. தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். முதல் நாள் கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க்ல இருந்து, முதல் நாள் கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புல இருந்து எல்லாமே தண்ணீரை பேஸ் பண்ணி இருக்கு. இவங்க ஓகே புரிஞ்சுக்கிட்டாங்க, இருங்க லிஃப்ட் நிப்பாட்டிடுறோம், விஜய் சொல்லுவார்ல அது மாதிரி, என்னது இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா ஆக்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தண்ணியை வச்சு இப்போ ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கெமி உள்ளே போன அந்த செகண்டே நமக்கு தெரியும் இவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குடிக்கிற தண்ணி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டிலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாட்டிலை ஃபில் பண்ணி குடிக்கிறாங்க. குடி தண்ணீர் அப்படின்றது வந்து இப்போ உள்ள வேற ஒரு இது மூலமாக உங்களுக்கு வரும். 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, வெளியே நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற தண்ணீர் வேணும் அப்படின்னா 2 பேரை பொறுப்பு போட்டிருக்காங்க. இவங்க மட்டும் முதல்ல அந்த தண்ணீரை பிடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க சப்ளை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. இப்போ குடிக்கிற தண்ணீர் இருக்கு இல்லையா, அது பாட்டிலில் அனுப்பப்படுமா. இந்த குடிக்கிற தண்ணீர் எங்கே வரும் அப்படின்னா உள்ள ஸ்டோர் ரூமுக்குள்ளே வருமா. இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள இருந்து யாரோ தொட்டுற சத்தம் கேட்குமா, டொக் 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 டொக். இந்த தட்டுற சத்தம் கேட்காம நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பாட்டிலை வந்து இழப்பீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. ஷோலி முடிஞ்சிருச்சு. என்ன பண்ண போகிறாங்க இப்போ? வீட்டுக்குள்ளே உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருந்தவங்க மேலே ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ எல்லாரும் பாதி பேர் வந்து எங்கே இருக்காங்கன்னா ஸ்டோர் ரூம் வாசலில் இருக்காங்க, மீதி பேர் வந்து வெளியே இருக்காங்க. ஏன்னா அந்த லைட் எரியும் போது இவங்க போய் தண்ணியை பிடிக்கணும், வெளியே மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அங்கே இருக்கணும். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இவங்க எங்கே இருக்கணும்னா ஸ்டோர் ரூம் வாசலில் இருக்கும். அந்த நாக் சவுண்டு கேட்கும் போது அந்த அதுக்கு ஏற்றாப்புல வந்து இவங்க வந்து கதவை திறந்து தண்ணி எடுக்கணும். ஸோ அடுத்தபடியாக கெமி குடிக்கிறதுக்கு தண்ணி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாட்டிலில் பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா. இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி யாரோ வச்சிருக்க தண்ணியை எடுத்து வந்து மேடம் வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்படியே ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய் வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. ஸோ கண்டென்ட் ரெடி ஆகுது. தண்ணி அப்படின்ற ஒரு மேட்டரில் தான் முதல் பஞ்சாயத்து ஆரம்பமாக போகுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சிருக்கலாம் இல்லையா மக்களே? இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இவங்க யோசிச்சிருக்கலாம். தண்ணீர், வாட்டர் பேசிக் இம்யூனிட்டி தான், இல்லைன்னு சொல்லல. பார்ப்போம், போக 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 வந்து கண்டிப்பாக வந்து வேற சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்புவோம். நம்புறதான வாழ்க்கை. இதில் என்னன்னா, இவர் தூக்கிட்டு வர்றத திவாகர் வேற பார்த்துட்டாரு. பாட்டில் இவங்க தூக்கிட்டு போறத திவாகர் பார்த்துட்டாரு. ஒருவேளை திவாகர் பார்த்துட்டாரு கண்டென்ட் வேற மாதிரி மாறப்போதோ அப்படின்னு இவங்க கொண்டு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு கேமரா சொல்லிட்டு வெளியே வரும்போது திவாகர் அவருடைய வேலையில பிஸியா இருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டாரும் 2 பேர், கமருதீன் அண்ட் சபரி, இவங்க 2 பேரும் தண்ணீருக்காக வெளியே போராடிக்கிட்டு இருக்கும் வேளையில் ஒரு சில நபர்கள், ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடி தண்ணீருக்காக உள்ள ரெடியா ஆப்டா இருக்காங்க. ஸோ கனி, அதே மாதிரி நம்மளுடைய நந்தினி, இவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு பொருட்கள் கொடுக்கப்பட்டது. இந்த பொருட்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு நல்லபடியாக எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து வயிறை நெப்பிட்டாங்க முதல் நாளைக்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு இந்த டாஸ்க் எப்படி நகர போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். எது எப்படி நகர்னாலும் ஒரு விஷயம் உறுதியாயிருச்சு, தண்ணியை பேஸ் பண்ணி தான் கண்டென்ட் இருக்க போகுது, தண்ணியை பேஸ் பண்ணி தான் சண்டை வரப்போகுது. ஓகே, ஏன்னா காலையிலேயே பிரவீனும் பார்வும் வந்து ஒரு விஷயம் பேசிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த டீலக்ஸ் வீடு இருக்கு இல்லையா, சூப்பர் டீலக்ஸ் வீடு, இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க வந்து தண்ணியை கமுக்கமாக யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நீ வேணா கவனி அப்படின்ற மாதிரி ஒரு விட்டு போட்டு அங்கே போய் வந்து தண்ணியை பற்றி இவங்க பேசி ஒரு கண்டென்ட்டை காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட சரி அதோட நிற்கும் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் போட்டிருக்க வெடியெல்லாம் வச்சு பார்க்கும்போது தண்ணீர் 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 சோழியை முடிக்க போகிறாங்க.